வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்சிடிஸ் குடுக்குறதால வந்து எப்படி நம்ம சப்ளைக்கு அஃபெக்ட் ஆகுது, அண்ட் ஈக்விலிபிரியம் பிரைஸ் அது எப்படி சேஞ்ச் பண்ணுது, ஈக்விலிபிரியம் குவான்டிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுது, அண்ட் எப்படி வந்து அது கன்சியூமர்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் எப்படி வந்து அதிகமாக்குது, அண்ட் எப்படி வந்து ஆ சப்ளையர்ஸுக்கு வந்து ரெவென்யூ அதிகமாக்குது அப்படின்ற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்சிடி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பீப்புளுக்கோ ஒரு யாராவது இந்த மாதிரி தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து ஒரு மானியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, உதவித்தொகை மாதிரி கொடுக்குறது. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக காசு கொடுத்து அவங்க அதிகமாக நீங்கள் இன்னும் சப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குறது தான் வந்து நம்ம சப்சிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். நம்ம வந்து லெட்ஸே இங்கே வந்து நம்ம ஒரு மிளகாயோட மார்க்கெட் எடுத்துக்கலாம், சில்லி, ஓகேவா. ஸோ லெட்ஸே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூ. 6 இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா. ரூ. 6 இருக்கும்போது அவன் வந்து எதுவுமே சப்ளை பண்ணல, குவான்டிட்டி சப்ளைடு வந்து 0ல் இருக்குது. ஸோ பிகாஸ் வந்து அவனுக்கு போய் அந்த ஃபார்மில் வந்து அறுவடை செஞ்சு எல்லாம் பண்ணுறதுக்கே வந்து அவனுக்கு செலவாகும். ஸோ அதெல்லாம் வந்து ரூ. 6 மார்க்கெட்டில் விற்றுச்சுன்னா அவன் வந்து எதுவும் சப்ளை பண்ணல, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லெட்ஸே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹9 ஆகுது. ஸோ ₹9 ஆகுதுன்னா என்ன ஆகும், அவனுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸ்க்கு கிடைக்குது அப்படின்றதுனால வந்து அவன் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி அவன் நிலத்தெல்லாம் நல்லா விழுது அவனுக்கு பண்ணி எல்லாம் செலவு பண்ணி பண்ணுறதுனால அவன் வந்து ₹9 மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்குதுன்றதுனால வந்து லெட்ஸே 1000 மிளகா சப்ளை பண்ணுறான், ஓகேவா. அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போது ₹12 ஆகுதுன்னா அவன் வந்து இன்னும் அதிகமாக எஃபோர்ட் போட்டு டிராக்டர்லாம் வச்சு மிஷின்லாம் வாங்கி அவன் செஞ்சு பண்ணுறதுக்கு அண்ட் அதிகமாக அதெல்லாம் அவன் சப்ளை பண்ணுவான். மார்க்கெட்டில் அதிகமாக ப்ரைஸ் கிடைக்குதுன்றதுனால இன்னும் அதிகமாக சப்ளை பண்ணுவான். அண்டு நெக்ஸ்ட் ₹15 ஆகும்போது அவன் வந்து 3000 மிளகா சப்ளை பண்ணுறான், ஓகேவா. ஸோ இது வந்து வித்தவுட் சப்சிடி, கவர்மெண்ட் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணாதப்போ அவன் வந்து ரூ. 6 இருக்கும்போது அவன் ஒன்றும் சப்ளை பண்ணல, அந்த ₹9 இருக்கும்போது இவ்வளோ சப்ளை பண்ணுறான். அண்ட் விலை இன்க்ரீஸ் ஆகும் அவன் வந்து சப்ளையும் அதிகமாக்கிக்கிட்டே போகிறான், ஓகேவா. ஸோ இதான் நடந்திருக்கு. லெட்ஸே வந்து கவர்மெண்ட் வந்து ₹3 சப்சிடி கொடுக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ ₹3 வந்து மானியமாக இதாக கொடுக்குது, ஓகேவா, உதவித்தொகையாக. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா, லெட்ஸே மார்க்கெட்டில் வந்து ₹6 இருந்துச்சுன்னா அவன் வந்து கவர்மெண்ட் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா அவனுக்கு ₹3 கொடுக்கும். ஸோ அவன் வந்து எவ்வளோ கிடைக்கும், ப்ரைஸ் ஷோனு ரிசீவ்ஸ், ஓகேவா. ஸோ அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு ₹9 இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுக்கு ₹9 கிடச்சோன்னே என்ன பண்ணுவான், நிறையா காசு இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம ₹6 மார்க்கெட் ப்ரைஸு, அவனுக்கு ஆனால் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ₹3 கொடுத்து ₹9 ஆகுது. ஸோ அவன் ₹9 ஆகும்போது நிறையா காசு வந்ததுன்னா நம்ம அதிகமாக இன்னும் சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ இங்கே ₹9 இருக்கும்போது எவ்வளோ சப்ளை பண்ணிட்டு இருந்தான், 1000. ஸோ இங்கே வந்து 1000 ஆகிடும். ஸோ பேசிக்லி மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ₹6 இருக்கும்போது அவன் வந்து இது சப்சிடியோடு இருக்கும்போது 1000 குவான்டிட்டியில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. லெட்ஸே வந்து நெக்ஸ்ட் வந்து ₹9 மார்க்கெட் ப்ரைஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா ₹3 கொடுக்கும். ஸோ அவன் வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ₹12 ஆகும். ஸோ ₹12 ஆச்சுன்னா அவன் ₹12 எவ்வளோ இது பண்ணுவான், சப்ளை பண்ணுவான், 2000 சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ₹12 ஆகும்போது கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராவும் ₹3 கொடுக்கும். ஸோ அவனுக்கு வந்து ₹15 கிடைக்கும். ஸோ ₹15 எவ்வளோ சப்ளை பண்ணிகிட்டு இருந்தான், 3000. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த நார்மல் சப்ளைக்காக நம்ம இப்போ இங்கே ப்ளாட் பண்ணுறோம், ஓகேவா. 0 குவான்டிட்டி சப்ளையில் இருக்கும்போது இது குவான்டிட்டி, இது ப்ரைஸ், ஓகேவா. ஸோ 0ல் இருக்கும்போது 6, ஸோ இந்த இடம். அண்டு 9, 10, 1000 இருக்கும்போது 9. அண்ட் அப்படியே இதை ப்ளாட் பண்ணுறோம், ஓகேவா. ஜஸ்ட் குவான்டிட்டி 3000 இருக்கும்போது ₹15. ஸோ இதை நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை கர்வ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ரஃபா, ஓகேவா. ஸோ பேசிக்லி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதான் வந்து ஒரு சப்ளைக்கு, ஓகேவா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம இதை வித்தவுட் சப்சிடி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம சப்சிடி போட்டதுனால என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே தான் இங்கேயும் இருக்குது, ஓகேவா. ஸோ அதே தான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு வளர்ந்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம சப்சிடி போட்டதுனால என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ₹6 இருக்கும்போதே அவன் வந்து ₹6 இருக்கும்போதே 1000 சப்ளை பண்ணுறான். ஸோ இந்த இடம் 6, 1000. ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரைஸு அண்ட் இதை ப்ளாட் பண்ணுறோம். அண்டு ₹9 இருக்கும்போது அவன் வந்து 2000 சப்ளை பண்ணுறான். ஸோ 9, 2000 இந்த இடம் பாயிண்ட் வரும். அண்டு ₹12 இருக்கும்போது 3000 சப்ளை பண்ணுறான். ₹12 இருக்கும்போது 3000. ஸோ இங்கே இதை இப்போ நீங்கள் அப்படியே ப்ளாட் பண்ணிங்கன்னா சப்ளைக்கு வந்து ஸோ இப்படி இந்த கர்வ் வந்து ஒரு இது டவுன்வர்ட் ஆகிறதுனால எல்லாமே அப்படியே அந்த 3 யூனிட்ஸ்
₹3 எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ வந்து கீழே போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணி எல்லா பாயிண்ட்லேயும் வந்து அப்படியே ஒரு டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்லி சப்ளைகோ வந்து இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து சப்ளை ப்ளஸ் சப்சிடி இருக்கும்போது இது நார்மல் சப்ளைகோ. ஓகேவா. ஸோ நம்ம சப்சிடி கொடுக்கறதா என்ன ஆகுதுன்னா சப்ளைகோ டவுன்லோட் ஆகுது. ஸோ இது நம்ம எல்லா இதுலேயும் சொல்லலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுனா அவங்களோட சப்ளைகோ வந்து டவுன்லோடு எல்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது வந்து டவுன்லோட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் சப்சிடி டு சப்ளைஸ் வில் காஸ் த சப்ளைகோ டு ஷிஃப்ட் டவுன்வர்ட் பை அமௌண்ட் ஆஃப் சப்சிடி பர் யூனிட். அதான் எவ்வளோ சப்சிடி கொடுத்துருக்காங்க, ₹3 கொடுத்தாங்க. ஸோ அதில் 6லேருந்து ₹3 கீழே இருக்குது. எல்லா பாயிண்ட்லையும் இந்த மாதிரி ₹3 டவுன்லோட் ஆனது இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம சப்சிடி கொடுக்குறதால என்ன ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது இது வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பெண்டிச்சரு அண்டு கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சரை இதாக்குது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். நேற்று மாதிரியே நம்ம வந்து ஒரு செல் மார்க்கெட்டே வச்சுக்கலாம். செல் மார்க்கெட். ஸோ இது வந்து ஒரு நார்மலான இது டிமாண்ட் கர்வு அண்ட் இது வந்து ஒரு சப்ளை கர்வ். அண்ட் இங்கே வந்து ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் வந்து என்ன ₹9 இருக்குது. அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி வந்து 60. ஓகேவா. இது வந்து ₹9. இது வந்து நார்மலாக மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி இருக்குது. ஓகேவா. ஸோ லெட்ஸே வந்து இப்போது வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ சப்சிடி கொடுக்குறதால என்ன ஆகும், கர்வ் வந்து அப்படியே எவ்வளோ கொடுக்குறாங்க, ₹3 கொடுக்குறாங்கன்ற மாதிரி. ஸோ ₹3 கொடுக்குறதுலாம் என்னாச்சு, டவுன்லோடாக அப்படியே இங்கே போயிருக்கு. இதே கர்வ் தான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு கர்வ் இங்கே அப்படியே வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த நார்மல் மார்க்கெட் ப்ரைஸு ₹9 அதே தான். அண்ட் கீழே வந்து ரஃபாக வந்து 60 குவான்டிட்டி. ஓகேவா. இது குவான்டிட்டி. ஸோ இது நார்மலாக இருக்கும்போது, ஸோ இப்போ சப்சிடி கொடுத்ததுனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதால் வந்து இதுதான் வந்து புது சப்ளைக்கோ. இது வந்து சப்ளை ப்ளஸ் சப்சிடி கொடுத்ததால சப்ளை ப்ளஸ் சப்சிடி. ஓகேவா. சப்சிடி. ஸோ அப்போ வந்து இது நியூவான ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹7 மார்க்கெட் ப்ரைஸ் ஆகிடுச்சு. ₹7 அண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து புதுசான டிமாண்ட்கவும் சப்ளைக்கவும் மீட் பண்ணுற இடம். ஸோ இங்கே வந்து ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி வந்து 80 ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா, சப்சிடி கொடுக்குறதால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அண்ட் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது. 60லேருந்து 80 போயிடுச்சு அண்ட் விலைவாசியும் குறைஞ்சிருக்கு. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இதனால் வந்து நம்ம கன்சியூமர்ஸும் வந்து நிறையா வாங்குவாங்க அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நிறைய ப்ரைஸில் அவங்க அதிகமான ஹையர் ப்ரைஸஸில் விற்க முடியும். அண்ட் கன்சியூமர்ஸும் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து வாங்குறதுனால அவங்களோட ஸ்பெண்டிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி கன்சியூமர்ஸ்க்கு வந்து கம்மி ப்ரைஸ்லேயே ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதனால் அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொடியூசர்ஸும் வந்து அதிகமான ப்ரைஸில் அதிகமாக விற்பாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேவா. புது சப்ளைக்கும். ஸோ இது நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சராக வந்து நம்ம இப்போ இதை பார்க்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத. ஸோ அதான் இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இது அதே மேலே இருக்கிறது அதே தான் இங்கேயும் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது மார்க்கெட் ப்ரைஸ் ₹9 இருக்குது அண்ட் 60 இதில் குவான்டிட்டியில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ புதுசாக வந்து பண்ணுறதால வந்து புது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இது 80. ஸோ குவான்டிட்டி வந்து 80 ஆகிருக்கு இப்போ புதுசு. அண்ட் இங்கே வந்து ₹7 இருக்குது. ஸோ இந்த கொஞ்சமாக 6க்கு மேலே இருக்குது. ஓகேவா. ஸோ இப்படி இருந்திருக்கு. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் தான் வந்து நம்ம இதான் வந்து பேசிக்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஓகேவா. இந்த ஏரியா முழுக்க இந்த ஏரியா தான் வந்து நம்ம கன்சியூமர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருந்திருக்கு. கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த ஏரியா. ஸோ பழசாக நார்மலான மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கும்போது இப்படி ஆச்சு. சப்சிடி கொடுத்ததுனால வந்து புது ப்ரைஸ் வந்து இங்கே கீழே சப்ளைக்கு ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்போ மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ பேசிக்கலி இங்கே ₹7 இருக்குது அண்ட் 80 குவான்டிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதுசான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா. ஸோ பேசிக்லி இந்த ஏரியா முழுக்க உங்களோட புது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏரியா வந்து
அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது வந்து எவ்வளோ இருக்குது, 0 2, இங்கே ரஃபாக வந்து 9 இருக்குது, அண்ட் இங்கே வந்து 60 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேல்யூ வரும். அண்ட் இங்கே வந்து 7 இருக்குது, 0லேருந்து 7, அண்டு இதான் வந்து 80 இருக்குது. ஸோ 80 × 7 560 அப்படின்னு ஓகே ரஃபாக அவ்வளோ வரும். ஸோ இதோ பேசிக்கலி என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறதால இந்த மாதிரி சப்ளைக்கு வந்து டவுன்லோட் ஆகி மார்க்கெட் ப்ரைஸ் பூஸ் வந்ததுனால அதிகமாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து விலைவாசி கம்மியாகும் போது அதிகமாக வாங்கணும். அது நம்ம இன்ட்யூட்டிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குன்னா கன்சியூமர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ பேசிக்லி வந்து இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஏரியா இருந்தது, அண்ட் இங்கே வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ஏரியா. இங்கே பாருங்கள், வித்தே உங்களுக்கு அதிகமாக இருக்குது தெரியும். ஸோ இந்த ஏரியாவோட இந்த ஏரியா வந்து அதிகம் அப்படின்றது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ரஃபா இது வந்து எவ்வளோன்றது நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் பேசிக்லி தான். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதால் வந்து கன்சியூமருக்கு வந்து கம்மி ப்ரைஸ் ஆகிறதால வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ரெவன்யூ எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக வந்து இதான் வந்து நார்மலாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸு 9 rupees அண்ட் 60 குவான்டிட்டி ஈக்குவலிபிரியம் குவான்டிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து பேசிக்லி ரெவன்யூவாக வந்துட்டு இருந்திருக்கும். யாருக்கு? ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நார்மல் சப்ளைக்கு, இது வந்து சப்ளை ப்ளஸ் சப்சிடி. ஸோ இந்த ஏரியா தான் வந்து அவங்களோட ரெவென்யூவாக வந்துட்டுருக்கும். ஸோ பேசிக்லி இதான் வந்து ப்ரொடியூசர்ஸோட ரெவென்யூ. பட் இப்போ என்ன ஆகும்னா, ஸோ அவங்க வந்து இந்த ₹9 இங்கேயும் அதே வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்லி 9 rupees இந்த இடத்துல மீட் பண்ணுவோம், அண்ட் 60. ஸோ இந்த 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 இடத்துல தான் அவங்க வித்துட்டு இருந்தாங்க. இதான் அவங்களுக்கு கிடச்ச ரெவன்யூவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகுனா, 9 rupeesக்கு இதாகிட்டுருக்கு. ஓகேவா? சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம சப்ளைக்கு வரைஞ்சது இந்த இடத்துக்கு வருது. ஸோ பேசிக்லி 7 rupees புதுசாக சப்ளைக்கு டவுன்லோட் ஆனது. இதான் வந்து இப்போ புது மார்க்கெட் ப்ரைஸ் ஆகிருக்கு. அண்டு 80 குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. குவான்டிட்டி 60லேருந்து 80 ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஆனால் வந்து அவங்க 7 rupees இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குன்னு சொன்னோம், ₹3 அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ 7 + 3 வந்து என்ன ஆகும், 7 + 3 வந்து 10. ஓகேவா? ஸோ 10 rupees ப்ரைஸ். ஸோ இதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற தொகை. ஸோ பேசிக்லி இவ்வளோ தான் அவங்களுக்கு ரெவன்யூ கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் ₹3 கொடுக்கறதால இந்த ஹோல் ஏரியாவும் இந்த ஏரியா அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ விற்கிறாங்க, 80 குவான்டிட்டியில். ஸோ இந்த மொத்த ஏரியாவும் வந்து அவங்களுக்கு ரெவென்யூ. ஓகேவா? ஸோ பேசிக்லி என்ன ஆயிருக்குங்க, இந்த ஏரியா தான் உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ ஹோல் ஏரியாவும் கிடைக்கிது. ஸோ இதான் வந்து இப்போ ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ வந்து அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்ளைக்கு வந்து டவுன்லோட் ஆனதுனால ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அவங்க சப்ளை பண்ணுறதும் அதிகமாக இருக்குது, அண்ட் அவங்களுக்கு ரெவென்யூவும் அதிகமாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்லி ஒரு கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகுது. ஸோ பேசிக்லி அவங்களுக்கும் கம்மி ப்ரைஸில் நிறையா கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமாக ஏரியா கிடைக்கிது. அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ரெவென்யூ அதிகமாகுது. ஏன்னா வந்து அவங்க வந்து அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க, 80 குவான்டிட்டியில் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி அவங்களும் வந்து அதிகமான ஹையர் ப்ரைஸஸில் வந்து அதிகமாக சப்ளை பண்ண முடியுது. ஸோ இதான் வந்து நம்ம இதுலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். சப்சிடி கொடுக்குறதால எப்படி வந்து நம்மளோட ப்ரொடியூசர் ரெவென்யூ கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாக. ஸோ 2 பேருக்குமே இங்கே வந்து ப்ராஃபிட் ஆகிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் வந்து இங்கேயும் ஒரு டெட் வெயிட் லாஸ் வரும், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. நம்ம அப்போ என்ன எல்லாருமே வந்து கவர்மெண்ட் நம்ம சொல்லலாமே, இப்போ சப்சிடி கொடுக்குறதால 2 பேருக்குமே ப்ராஃபிட் வருது அப்படின்றதால எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து சப்சிடி கொடுத்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாமே, அதால் என்ன நமக்கு லாஸ் ஆகுது, எல்லாமே முன்னேறுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுலேயும் ஒரு டெட் வெயிட் லாஸ் இருக்குது. நம்ம போன வாட்டி டெட் வெயிட் லாஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம், லாஸ் ஆஃப் சோஷியல் சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன அந்த மாதிரி டெட் வெயிட் லாஸ் வருது, கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ
பேசிக்கலி சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் வந்து ரேப்பப்பாக சொல்லணும்னா சப்சிடி கொடுக்குறதால வந்து என்ன ஆகும்னா சப்ளைக்கு வந்து ஒரு இது டவுன்லோடாக போகுது. டவுன்லோட் பண்ணாலும் ஒரு புது ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் கிடைக்குது. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாகுது. 9 இருந்து இங்கே பாருங்கள் 7 ஆயிருக்கு. புது மார்க்கெட் ப்ரைஸ் சப்ளைக்கு கீழே வந்ததுனால இந்த இடம் புது ப்ரைஸ் ஆகுது. அண்ட் குவான்டிட்டி சப்ளைடும் டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்குது, 80 ஆகுது. ஸோ பேசிக்கலி அதால் வந்து கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகுது. அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரெவன்யூ வந்து அதிகமாக கிடைக்குது. ஏன்னா வந்து இந்த ஏரியாவோட இந்த ஏரியா அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து இந்த ஏரியா அதிகம். ஸோ இதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம்.